செய்தியை பார்த்து வருகிறோம். வண்டலூர் அருகே அமைக்கப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் வரும் டிசம்பர் 30ஆம் தேதி திறக்கப்பட இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதனை திறந்து வைக்க இருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாண்டியராஜனிடம் கேட்கலாம். பாண்டியராஜ், பொங்கல் சமயத்தில் இந்த பேருந்து நிலையம் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது முன்கூட்டியே திறக்கப்படுகிறதா? விவரங்கள். சிவரஞ்சனி, தென் மாவட்ட மக்களினுடைய பயணத்தை எளிமையாக்கக்கூடிய வகையிலும் அதே போல சென்னை கோயம்பேடு மற்றும் புறநகர் பகுதியான ஜிஎஸ்டி சாலை பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கின்ற விதமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய கட்டுமான பணிகளானது கடந்த சில வருடங்களாக நடைபெற்று வந்தது. இந்த பேருந்து நிலையத்தில் இறுதிக்கட்ட பணிகளானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அவ்வப்போது அமைச்சர்கள் சேகர்பாபு, தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் நேரில் சென்று பல்வேறு கட்ட ஆய்வுகளையும் மேற்கொண்டு பல்வேறு பணிகளை முடித்து வைத்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் கடந்த முறை ஆய்வுக்கு சென்ற அமைச்சர் சேகர்பாபு வருகின்ற பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக இந்த பேருந்து நிலையம் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் வருகின்ற 30ஆம் தேதி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறார் என்ற தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசல் மற்றும் பண்டிகை காலங்களில் ஜிஎஸ்டி சாலையில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில் புதிய பேருந்து நிலையமானது வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டு வருகிறது. சுமார் 86 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 300 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய பஸ் நிலையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். கிட்டத்தட்ட 2000 பேருந்துகள் வரக்கூடிய வகையிலும் அதே போல 300க்கும் மேற்பட்ட கார்கள் மற்றும் 2000க்கும் அதிகமான இருசக்கர வாகனங்கள் நிறுத்தக்கூடிய வகையில் பல்வேறு நவீன வசதிகளுடன் இந்த பேருந்து நிலையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மழைநீர் வடிகால் பணிகளும் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பொங்கல் பண்டிகைக்கு இந்த பேருந்து நிலையத்தை முழுவீச்சில் கொண்டு வரக்கூடிய வகையில் தற்பொழுது இந்த மாத கடைசியான 30ஆம் தேதி முதலமைச்சர் இந்த பேருந்து நிலையத்தை திறந்து வைக்க இருக்கிறார் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியராஜன்.